கந்த சஷ்டியோட சரவணபவல இது பார்ட் 2. நம்ம வந்து ச ர வ வரைக்கும் அர்த்தம் பார்த்தோம். ந ப வனா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இறைவன் கிட்ட தான் உண்மையான திருப்தி இருக்குங்கிறது பார்த்தோங்க. இப்போ அடுத்தது நான் அப்படின்னா வந்து நிர்விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இறைவன் கிட்ட தான் முழுமையான திருப்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நொடி என்னாங்கன்னா மனம் வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு போக ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப அழகாக சொல்லணும்னா ஒழுக்கத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனம். இப்போ ஒழுக்கத்துக்குள்ளே போச்சுன்னா அடுத்து என்னாகும் அப்படின்னா பா அப்படிங்கிற இது. பா அப்படின்னா வந்து பாவங்களை நீக்குதல். அதாவது உங்களோட எண்ணமற்ற நிலைக்கு போச்சுன்னா மனம் எதையும் சிந்திக்காது. அப்போ பாவங்களை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச கர்ம வினைகளை அகற்றுதலுக்கான ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கும். இப்போ இது எல்லாமே நடந்துட்டா கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வ. இந்த வாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழகாக சொல்கிறாரு, ஆன்மாவோட இயற்கை குணத்தை எய்துதல். அதாவது ஆன்மா வந்து நிற்கும் இயல்புக்கு நம்ம போய் சென்றடைதல். இதுதான் சரவணபவ இந்த மந்திரத்தோட ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் சரவணபவ உணர்ந்து ஓதி பாருங்களேன். சிவபுராணத்தில் சொல்கிற மாதிரி தான், சொல்லற் கரியானை சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிற மாதிரி இந்த சரவணபவ மந்திரத்துக்கு இந்த பொருளை உணர்ந்து சொல்லுங்கள். முருகன் உங்களுக்குள்ளேயே உங்களை வந்து ஆட்சி பண்ணுவார். சர்வமும் சிவமயம்.